Amen. Great distress and great mercy. இந்த கொரோனா வைரஸ் என்கிற அவன் சொல்ற இந்த கண்ணியிலே கண்ணுக்கு தெரியாத அவன் கண்ணியிலே அவன் சொல்ற இன்னைக்கு தேசமே அகப்பட்டிருக்கிறது. அவன் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கட்டினா இன்னைக்கு ஜபம் என்கிற வழிகள் கட்டப்படும் பொழுது நிச்சயமாய் கட்டளை ஜபத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வானத்திலிருந்து கட்டக்கூடிய அனுக்கிரகத்தை அனுப்ப கட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களை இந்த ஊடகத்தின் மூலமாய் சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒவ்வொருவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நாம் இருந்தாலும் ஆவிலே நாம் இணைந்து நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த நாளிலும் தேவன் பாராட்டின அவருடைய தயவுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தரை மற்றும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஆமென். இருக்கிற இடங்களிலே கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்தார். பறந்து காக்கும் பட்சி போல கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்ன நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தை அளித்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த தடைகள் நீங்கி நாம் மறுபடியும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கவும் அவருடைய பந்தியிலே கலந்து கொள்ளவும் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே எப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு வாரமும் முதல் ஆராதனை, இரண்டாவது ஆராதனை, மூன்றாவது ஆராதனைக்கு வருவது போல நீங்கள் இந்த நாளிலும் ஆமென் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு எப்பொழுது ஆலயத்துக்கு நீங்கள் வருவீர்கள் அதே போல உங்கள் வேதாகம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆமென். சோத்திரம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் வீடுகளிலே குடும்பமாய் சேர்ந்து இந்த நாளிலே பாடி ஆராதித்து வேத வசனத்தை வாசிங்கள். இந்த நாளிலும் ஆலயத்திலிருந்து வருகிற இந்த வார்த்தை ஆமென் சோத்திரம் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வசனம் ஆமென் சோத்திரம் நிச்சயமாய் பெருமையாய் வராது. அந்த வசனம் ஆமென் சோத்திரம் ஆறுதலை தரும். அல்லேலூயா. கர்த்தர் அன்றைக்கு சமாரிய ஸ்திரீயை சந்தித்து ஆமென் ஸ்தோத்திரம் அவளுக்கு அந்த வார்த்தையின் வெளிப்பாடை தந்தபோது ஆமென் ஸ்தோத்திரம் அவளுடைய வாழ்க்கை மாறினது, ஒரு ஆராதனை மாறினது. இந்த நாளிலும் சமாரிய ஸ்திரீயை சந்தித்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனைக்குரிய வெளிப்பாடை தந்த தேவன் இந்த நாளிலும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் இன்னைக்கு இப்ப ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஆராதனை வீரர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இருக்கிற இடம் இன்னைக்கு ஆமென் ஒரு ஆராதனை ஸ்தலமாய் மாறுவதாக. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். தெரிந்த பாடல்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பாடல்களை நாம் பாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டவருடைய மகிமை இந்த நாளில் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வாராக. உன்னதரே உன் பாதுகாப்பில் நான் வாழ்கிறேன். சங்கீதம் 91 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். பக்தன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி நீ என்னுடைய அடைக்கலம், என் கேடகம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தாவே, இன்றைக்கும் நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவாகிய பிளவுண்ட கண்மலைக்குள் இருக்கிறது. வலது பக்கத்தில் 1000 பேர், இடது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் நம்மை அணுகாது. காரணம், கர்த்தர் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மறைந்த ஒரு வாழ்க்கை, அது உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை, அது ஆளுகை செய்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. பாடி கர்த்தரை துதிக்கலாமா? இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உன்னதரே உன் பாதுகாப்பில் நான் வாழ்கிறேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியிருப்பேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியிருப்பேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியிருப்பேன். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கிடுவேன். மறுபடியும் உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன்.
பாலாக்கும் கொள்ளை நோய் அழுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. சொல்லு. பாழாக்கும் கொள்ளை நோய் அழுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே கேடகமானீரே, காக்கும் மரநீரே கேடகமானீரே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியிருப்பேன், படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் அரணானா, படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தர் பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, தீங்கு நிகழாது நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது நோயும் அணுகாது, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியிருப்பேன், உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே நிழலில் நான் தங்கியிருப்பேன், வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு, பாதம் கழி மோதாமல் தாங்கிடுவார், வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு, பாதம் கழி மோதாமல் தாங்கிடுவார். சொல்லுங்க. மிதிப்பே சிங்கத்தினே நடப்பே சர்ப்பத்தினே, மிதிப்பே சிங்கத்தையே நடப்பே சர்ப்பத்தினே, அடைக்கலமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கிடுவேன், உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், வல்லவரே உன் நிழலில் நான் தங்கிடுவேன், இதனில் வரும் தீங்கள் நான் பயப்படேன், பகலில் வரும் சோதனைகள் மேற்கொள்வேன், இரவில் வரும் தீயிலுக்கு நான் பயப்படேன், பகலில் வரும் சோதனைகள் மேற்கொள்வேன், ஆயிரம் எனக்கு எதிராக வந்தாலும் பயம் இல்லை, ஆயிரம் எனக்கு எதிராக வந்தாலும் பயம் இல்லை, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதனே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கிடுவேன், உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கிடுவேன், உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கிடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உன்னதரே உன் பாதுகாப்பில் நான் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியிருப்பேன். ஆண்டவரே Hallelujah, we are safe and secure in the presence of God. ஆமென். சங்கீதக்காரன் தாவீது 57 சொல்லுகிறான், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சிறகுகளின் செட்டையிலே நான் களி கூறுவேன். ஆமென். என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் கண்ணியை வைத்தார்கள், ஆண்டவரே என் ஆத்துமா சிங்கத்தின் நடுவில் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், அவரோ நம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து கிருபையும் சத்தியம் அனுப்புவார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என்னை சுற்றிலும் பிரச்சனை இருக்கலாம், அல்லேலூயா, என்னை சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கலாம்,
நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லேலூயா, என் தேவன் பரத்திலிருந்து எனக்கு ஒரு தாசை அனுப்புவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறேன். என் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் அல்லேலூயா உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலுக்கு பறந்து காக்கும் பட்சியை போல நான் ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்கு பட்டணத்துக்கு ஆதரவாய் இருப்பாராக. சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்களை தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். சொல்லுங்க, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுங்க, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் சொல்லுகிற நேரத்துல எல்லா தீங்கு எங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போச்சு செய்கிற எல்லா ஆவிகள், சோர்வு கொண்டு படுகிற ஆவிகள், ஆமென், கடந்து போகட்டும். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுங்க, போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுங்க, கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது விசுவாசத்தோடு சொல்ல போகிறார். ஆமென். இரவினிலும் பாதுகாக்கின்றார், இரவினிலும்
உண்டாகும் பயங்கரம் பகலிலே பறக்க அம்பு. ஆமென். இரவின் பிரச்சனையா இருக்கலாம், பகலிலே உண்டாகும் பிரச்சனையா இருக்கலாம். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எந்த சூழ்நிலை நமக்காக கிரியை செய்ய வல்லவர். இரவிலும் பாதுகாக்கின்றார். அப்படியே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. ஹalleluya. உரமா சாந்தலதுனமா. My God is always available. ஆமென். அவர் இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, இருள் சூழ்ந்த நாட்களா இருந்தாலும் சரி, நன்மை நாட்களா இருந்தாலும் சரி, ஆமென். இரவிலே உண்டாகும் பயங்கரம், பகலிலே பறக்கும் அம்பு, மத்தியானத்திலே பாலாக்கும் சங்காரம். ஆமென். சோதரம் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலே ஆமென் சோதரம் நான் இருளின் நாட்களிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆமென். சோதரம் அல்லது ஆமென் சோதரம் உஷ்ணத்தின் நாட்கள், பிரச்சனைகள், அவன் சுட்டரிக்கும் வெயிலை போன்ற பிரச்சனைகள், ஹalleluya, நம்மை துவண்டு போக, நம்முடைய ஆத்துமாவை துவண்டு போக பண்ணுகிற பிரச்சனைகள், அவன் ஆத்துமாவுக்குள்ளே சோர்வை கொண்டு வருகிற பிரச்சனைகளா இருந்தாலும் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையானாலும் உம்மை நோக்கி நான் பார்ப்பேன். காரணம், ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, நீ தூங்குவதும் இல்லை. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையானாலும் இடத்துல சகாயம் உண்டு கர்த்தாவே, உமக்கு சகாயம் உண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் கைகளை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கர்த்தர் நீங்கதான சொன்னீங்க. கர்த்தர் உன்னை காப்பா, கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பா, எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பா. எல்லா தீங்கு இந்த நாட்களில் என் ஆத்துமா விரோதமாய் வருகிற எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன் அவர். ஆமென். சோதர அவர் என்னுடைய சகாய. சத்தமா சொல்லுங்க. வானத்து பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. Let's all lift the voice and say, God, we bless your name. சொல்லுங்க. தாவீதை போல புதிய இடுக்கணில் அகப்பட்ட தாவீது சொல்லுகிறான், நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அபயம் விட்டேன். அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து அவர் எனக்கு செவி சாய்த்தார். Hallelujah. Praise the Lord. We worship your name. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. சொல்லுங்க. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. Praise God. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளிலாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. ஆயுசிலானே ஒரு நாளை கூட்டி கொடுத்தி உள்ள நாளிலாமே. சொல்லுங்க. இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீரிய சாந்தம் இருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சொல்லுங்க. நீரிய சாந்தம் இருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளிலாமே. ஐயா ஸ்தோத்திரமே. Oh God, we worship your name. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிவுமாக்கே, கனமுமாக்கே, புகழும் நேர்மையும்
ஒருவருக்கே துதிவுமாக்கே சொல்லு கனமுமாக்கே புகழும் நேர்மையும் ஒருவருக்கே உமக்கே புகழும் உமக்கே கனமும் ஹல்லேலூயா சொல்லலாமா துதிவுமாக்கே கனமுமாக்கே புகழும் நேர்மையும் ஒருவருக்கே Hallelujah, we worship your name. ஆண்டவரே ஆராதிக்கிறோம். Thank you Jesus. ஓ எங்கள் ஆராதனைக்குரியவரே, உலகத்தில் ஏராளமான இரக்கம் உண்டு கர்த்தாவே. 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனே, நாட்களிலே உங்கள் இரக்கத்துக்காய் கெஞ்சி நிற்கிறோம். நோவாவுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய கண்களிலே தயவு கிடைத்தது உண்மையானால், ஆண்டவரே லோத்துக்கு நம்முடைய குடும்பத்தில் உங்கள் கண்களிலே தயவு கிடைத்தது உண்மையானால், எங்கள் தேசத்துக்கு உங்களுடைய கண்களிலே தயவு கிடைப்பதாக தகப்பனே, இந்த பூமிக்கு நீ தயவை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நீரே 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 போதுமே கணேசத்திற்கு இயேசுவே நீரே நீரே போதுமே நீர் வந்தாலும் நம்பிடுவே யார் கைவிட்டாலும் பின் செல்வே என்ன வந்தாலும் சொல் நம்பிடுவே யார் கைவிட்டாலும் பின் செல்வே நீரே 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 போதுமே இயேசுவே நீரே நீரே போதுமே. Hallelujah, we worship your name. Thank you, Father God. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் சென்று சொல்லுங்க என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கையில் சொல்லுங்க இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கையில் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கைகள் வந்து சொல்லுங்க வசனம் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை நீ குணமாக்குகிற
தேவன் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இவ்வளவு ஆராதிக்கிற பொழுது உம்முடைய ஜீவன் நம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக தகப்பனே. ஜீவனை கொடுக்க வந்தேன், பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்குவதாக தகப்பனே. அப்படி இருக்கிற இடங்களிலே தேசத்திற்காக 2 கைகளை கூப்பி ஜெபம் பண்ணுவோம். இந்த உலகம் முழுவதும் வந்திருக்கிற இந்த சங்காரம் மாறுவதாக. இந்த உலகம் முழுவதும் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த உலகம் பூமி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸின் மூலமாய் ஆண்டவர் வந்த இழப்புகள் ஏராளம் ஆண்டவரே. எத்தனை சமாதானமற்ற நிலைமைகள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் பயத்திலும் ஆண்டவர், எத்தனையோ பேர் ஆண்டவரை இன்றைக்கு மரித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, உலகத்துக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வார்த்தையினால் இந்த பூமியை சிருஷ்டித்தார் அல்லவா, வார்த்தையினால் இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. உடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுங்க. இந்த கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிற இந்த பூமியை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறேன். நீதான சொன்னீனோ, சகலவற்றை நான் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீர் அல்லவா. பழைய பிரச்சனைகள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், இந்த வியாதி நிமித்தமாய் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. நேசித்தவர்களை இழந்து நிற்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. வல்லரசு நாடு அமெரிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நாளுக்கு நாள் மரண ஓழம் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸின் மூலம் அநேக தன்னுடைய ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அரசியல்வாதிகளுக்காக, தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சுகாதார துறையில் இருக்கிறவர்களுக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த வியாதி அவர்களை தொற்றிக்கொள்ளாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. போலீஸ் அதிகாரிகளுக்காக, போலீஸ் ஆண்டவரே அப்பா துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வியாதி நிமித்தமாய் ஆண்டவரே, எங்க தேசத்துல வீழ்ச்சியோ ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே பஞ்சமோ ஆண்டவரே இல்லாத நிலைமையில் வராதபடி எங்க தேசத்துக்கு கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. நாங்கள் இந்த சூழ்நிலைகளை ஒரு நாள் சூழ்ந்து போயாதபடி ஆண்டவரே, எந்தெந்த மாநிலங்கள் எங்கள் தேசத்துல ஆண்டவரே ரெட் அலர்ட் ஏரியா, ரெட் அலர்ட் ஆண்டவரே காமெண்ட் சோத்ரகம் ஓடப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் கண்டவரக்கூடிய கட்டுப்பாட்டிற்குள் மாநிலங்கள் இருக்கிறதோ, மகாராஷ்டிராக்காக ஜெபம் பண்ணுகிறோம், டெல்லிக்காக ஜெபிக்கிறோம், குஜராத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அந்த மாநிலங்கள் மேல் கர்த்தருடைய கரம் அமருவதாக. அந்த மாநிலங்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஊரடங்கு உத்தரவு ஆண்டவர் சீக்கிரமாய் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. இந்த வியாதினால் தாக்கப்பட்டவர்கள் சீக்கிரமாய் குணமடையட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, மரணம் குறையட்டும் ஆண்டவரே. சீக்கிரமா இந்த தடைகள் மாறி அந்த விடுதலையோடு ஆண்டவரே வேலைக்கு போகும் பிள்ளைகள் படிப்புக்கு செல்லவும், தங்கள் காரியங்களை செய்வதற்கு, ஏழை எளியோருடைய தேவைகள் சந்திக்கப்படவும், விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இதை செய்ய போகிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் இருதயங்களை இந்த காலவெளியில் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். என் ஆண்டவர் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் உங்களோடு கூட ஆமென் இடைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் இருதயங்களை கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தொடர்ந்து இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 13 வசனம். The book of 1 Chronicles chapter 21 verse 13. அதை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். Praise the Lord. Hallelujah. இந்த நாளிலே இந்த வேத பிரசங்கத்தின் தலைப்பு ஆமென், great distress and great mercy. ஆமென். ஸ்தோத்திரம். கொடிய இடுக்கண் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய தயவை வைத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கிற மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா. தமிழத்துல நேசிக்கிறவர்களுக்கு, தமிழத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவனா இருக்கிறார். இங்கே தாவீது சொல்லுகிறார், அவன் சொல்கிறான் 1 நாளாகமம் 21:13 வாசித்தது போல சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, தீர்க்கதரிசியை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா.
கொடிய இடுக்கண்ணில் நான் அகப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய உலகம் ஒரு கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறது. ஆமென் சோத்ரம். நம்முடைய இந்தியா தேசம் பல மாநிலங்கள், ஆமென் சோத்ரம், ஆமென், அங்க ரெட் அலர்ட், ஆமென் சோத்ரம், ஆமென், அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது கொடிய இடுக்கண். சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கு தலைவர்கள் கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறார்கள். ஆமென் சோத்ரம். ஆமென். மாவட்டங்கள் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறது. விவசாயிகள், ஏழை ஜனங்கள், ஆமென் சோத்ரம், திருச்சபையை நடத்துகிற ஊழியர்கள், மிஷனரிகள் இன்னைக்கு ஒரு கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருந்த தாவீதுக்கு கர்த்தர் தம்முடைய பெரிய தயவை வெளிப்படுத்தினது உண்மையானால், இந்த நாட்களிலே ஆமென் சோத்ரம், இந்த கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிற இந்த பூமிக்கு கர்த்தருடைய தயவு நமக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம், எங்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஏராளமான தயவு இருக்கிறது. தாவீது அங்கே என்ன சொல்கிறார் நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆமென், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லுகிறார். ஆமென். If it's a great distress, amen, the compensation is great favor of God. Amen. சோத்ரா. கொடிய இடுக்கண், ஆமென், அதற்கு ஆண்டவர் ஒரு சாதாரணமான கிருபையை தரவில்லை. ஆமென் சோத்ரா. ஆண்டவர் சொன்னார், the compensation is a great, amen, favor, great mercy, பெரிய கிருபை. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா. ஒரு கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருந்தா ஆண்டவர் நமக்கு தருகிற தயவு எப்படிப்பட்டது தெரியுங்களா? அது மகா பெரியது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாவீதுடைய அனுபவங்கள் என்ன? இந்த சூழ்நிலையில நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது, ஆமென் சோத்ரன், 21 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏன் தாவீது கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். தேசமே கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாள் 70,000 பேர் மரித்து போனார்கள். ஆமென் சோத்ரம். 3 நாள் அந்த வாதை வரும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சோத்ரம். அந்த கொடிய இடுக்கனுக்கு பின்னணியில இருக்கிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆமென், கர்த்தர் அங்கே 3 விதமான, ஆமென் சோத்ரம், காரியங்களை தாவீதுக்கு முன்பதாய் வைக்கிறார். ஆமென். ஒரு தலைவனுக்கு முன்பதாய், தேச தலைவனுக்கு முன்பதாய் கர்த்தர் வைக்கிறார். 3 காரியம் கர்த்தர் சொன்னார். 1, நீ செய்த தப்பிதத்தின் நிமித்தமாய், உன் முரட்டாட்டத்தின் நிமித்தமாய் 3 காரியங்கள். 1, 3 வருடம் பஞ்சம் அல்லது 3 மாதம், ஆமென் சோத்ரம், உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களால், ஆமென், உனக்கு யுத்தம் நேரிடும். அல்லது 3 நாள், ஆமென் சோத்ரம், கொள்ளை நோய் உன் தேசத்திலே வரும் என்று சொன்னான். இது கேள்விப்பட்டவுடன் அவன் நினைக்கல. ஆமென் சோத்ரம். ஆமென். பஞ்சம், 3 வருடம் பஞ்சம் வந்தாலும் அங்கே உயிர் சேதம் வரும், பொருளாதார சேதம் வரும். ஆமென். யுத்தம் வந்தாலும் உயிர் சேதம் வரும், பொருளாதார சேதம் வரும். அல்லது வாதை வந்தாலும் உயிர் சேதம் வரும், கொடிய பஞ்சம் வரும். அவன் நினைக்கிறான், ஐயோ இவ்வளவு பெரிய இடுக்கனா என்று சொல்லி அவன் கலங்கி நிற்கிறான். இன்னைக்கு அநேக நேரங்களில அவன் சொல்கிறான், இந்த இடுக்கண்கள் நம்முடைய வாழ்க்கையில அவன் பட்டயத்தினாலே, பஞ்சத்தினாலே, ஆண்டவர் சொன்னாரு 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இதோ நான் தேசத்திலே பஞ்சத்தை கொண்டு வருவேன், வானங்கள் அடைக்கப்படும், விளைச்சல் இல்ல. ஆமென் சோத்ரம். ஆமென். அடுத்த ஆண்டவர் சொன்னார், வெட்டுக்கிளிகளை நான் அனுப்புவேன், பஞ்சத்துக்கு அடையாளம். ஆமென். கர்த்தர் சொன்னார், யுத்தங்கள் வரும், 3வது பஞ்சம் வரும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இவைகள் எல்லாம் சடுதியாய் வரக்கூடியவைகள். இவைகள் எல்லாம் பெரிய விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், தேசத்திலும், பொருளாதாரத்திலும் ஒரு பெரிய நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சத்துக்கு உண்டு, இந்த வெட்டுக்கிளிக்கு உண்டு. ஆமென் சோத்ரம். மழை தாழ்ச்சியான நாட்களுக்கு உண்டு, யுத்தத்துக்கு உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது கேட்டவுடன் அவன் சொல்லுகிறான், நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த காலவேளையில தேசமே, உலகமும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், மகா பெரிய கிருபை உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வேத பகுதி நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆமென் சோத்ரம், அங்கே தாவீதின் அனுபவங்களை பாருங்களே. ஏன் இந்த இடுக்கண் வந்தது, அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வேத வசனத்திலே 21ஆம் அதிகாரத்துல
நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் ஆமென் சோத்திரம், தேசத்தை லக்கம் பார்க்க, ஜனங்களை லக்கம் பார்ப்பதற்கு, சென்சஸ் எடுப்பதற்கு தாவீது ஆமென் பிசாசினால் ஏவப்பட்டு ஆமென் சோத்திரம் அவன் அதற்குரிய காரியங்களே அவன் முயற்சி எடுக்கிறான். அது தேவனுக்கு விரோதமான செயல். அவன் சோத்திரனோட படை பலத்தை காண்பிப்பதற்கு தாவீது ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு திரளான ராணுவம் இருந்தது. அவன் சோத்திரம் யோவாப் சொல்லுகிறான், அது கர்த்தருடைய சேனை, கர்த்தரே நம்முடைய சேனை அதிபராய் இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கும் அவன் சோத்திரம் தேசத்தில் இருக்கிற தலைவர்கள், தேசத்தில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு பெருமையோடு கூட அவருடைய நம்பிக்கை தன்னுடைய பண பலத்தின் மேல், படை பலத்தின் மேல் வைப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு வல்லரசு நாடுகள், நான் சிறந்த நாடா, நீ சிறந்த நாடா, நான் வல்லரசான நாடா, நான் வளர்ச்சி அடைந்த நாடா, நீயா என்று சொல்லி இன்னைக்கு ஒரு போட்டி நிலவி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய இருதயத்துல கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டுவிட்டு அவன் சொல்ற அவனுடைய நம்பிக்கை அந்த படை மேல் கடந்து போனது. திரளான வீரர்கள் அவனிடத்தில் இருந்தார்கள். அவருடைய நம்பிக்கை அதன் மேல் போனது. அவனுடைய கவனம் கர்த்தர், அவனுடைய போக்கஸ் கர்த்தர் மேல் இருக்க வேண்டிய போக்கஸ், சேனைகளின் கர்த்தர் மேல் இருக்க வேண்டிய போக்கஸ் அந்த சேனை மேல் போனது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் மாறினது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் 3 காரியத்தை அவனுக்கு முன்பதாய் வைக்கிறார். ஒன்று பஞ்சத்தை வைக்கிறார், யுத்தத்தை வைக்கிறார், கொள்ளை நோயை வைக்கிறார். வேத வசனத்திலே பாருங்களேன், இந்த பஞ்சத்திற்கு, இந்த கொள்ளை நோய்க்கு அவன் சொல்ற 3 விதமான அடையாளங்கள் இருக்கிறது. There are 3 shades for this plague. அவன் இந்த வேதாமத்திலிருந்து அதற்கு 3 விதமான அவன் காரியங்கள், அடை சொற்கள் அதற்கு பயன்படுத்தலாம். அதை என்றால் வேதாமத்திலே அதற்கு 3 அடை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியிலே 1 நாளாகமம் 21 அதிகாரம் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய பட்டயமாகிய வாதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. The first thing is the sword. ஆண்டவர் இங்கே இந்த கொள்ளை நோய்க்கு எதற்கு ஒப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், it is compared to a sword. அது ஒரு பட்டயத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு பட்டயத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த வேத பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இதோ கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 14 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அங்கே ஆண்டவர் சொன்னார், பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலே ஜனங்கள் விழுந்து போவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எசேக்கியேல் புத்தகத்திலும் கூட ஆமென் கர்த்தர் அதே எசேக்கியேல் 6 அதிகாரம் 11 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் 12 வசனத்தில் பார்க்கும் ஜனங்கள் பொல்லாப்பு செய்த போது கர்த்தர் சொன்னார், பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் கொத்து கொத்தாய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆமென் பஞ்சம் அல்லது இந்த கொள்ளை நோய் கர்த்தருடைய பட்டயத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சோத்ரா. the first the plague is compared to a sword. பட்டயம். ஆமென். இன்னைக்கு உருவின பட்டயத்தோடு கூட ஆமென் தேசத்திலே தேவ தூதர்கள் இருக்கிறதை நாம் ஆவிக்குரிய கண்களிலே பார்க்க முடியும். ஆமென் சோத்ரம். தேவனுடைய நியாயத்திற்கு, தேவனுடைய கோபாக்கினை இன்னைக்கு தேசத்தின் மேல் உலகத்தெங்கும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. யோசுவா எரிகோவை சந்திப்பதற்கு முன்பதாகவே ஆமென் சோத்ரம் அவன் யாரை சந்தித்தான்? தேவனுடைய தூதனானவரை சந்தித்தான். உருவின பட்டயத்தோடு கூட ஆமென் சோதர இருந்ததை நீங்கள் உங்கள் மனதிலே அந்த வசனத்தை ஆமென் தியானித்திருந்தால் ஆமென் சோதரம் அந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆமென். யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் அவனுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் தந்தார். வேதம் சொல்கிறது ஆமென் அந்த கொள்ளை நோய் பட்டயத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பட்டயம் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம், அந்த தேவ தூதன் உடைய பட்டயம் மறுபடியும் உரையிலே போடுவதற்கு உதவியா இருக்கும். ஆண்டவருடைய பட்டயம் உலாவும் போது கர்த்தர் என்ன தீர்வை வைத்திருந்தார்? வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்கிறார், உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆமென்
கொள்ளை நோய் ஒரு பட்டயத்தை போல நமக்கு காணப்பட்டால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் மகா பெரிய கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தம் அல்லேலூயா. ஆமென். அவருடைய கிருபை, ஆமென். வேதம் சொல்கிறது அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவு நீடித்த வாழ்வு. ஆமென். சோத்திரம். நம்முடைய பாவத்துக்கு எதுவாய் தண்டியாமல், நம்முடைய அக்கிரமத்துக்கு எதுவாய் நம்மை சரி கட்ட தேவன் அவர். அக்கிரமக்காரன் தன் வழியை விட்டும், அக்கிரமக்காரன் தன் சிந்தையை விட்டும், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது தேவன் அவனுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவன். முதலாவது பார்க்கும் பொழுது தாவீது சந்தித்தது பட்டயம். அந்த கொள்ளை நோய் பட்டயத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வேதாமத்துல இன்னொரு காரியத்தை, ஆமென், இந்த கொள்ளை நோயை கர்த்தர் ஒரு காரியத்திற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். என்ன சம்பவிக்க போகிறது? 35ஆம் வசனம் லூக்கா 21:35 வாசிங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். சத்தம் அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், வருகைக்குடைய அடையாளம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடையாளம் என்ன? ஆண்டவர் சொன்னா, அவன் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு என்பதாக தேசத்தில் பல காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி, நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்துவின் நாட்களிலே நடந்தது போல சில சம்பவங்கள் நடக்கும். பூமி அதிர்ச்சி எங்கேயும் உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், வியாதி வர கொள்ளை நோய், உலகம் முழுவதும் வருவதுதான் கொள்ளை நோய். அவன் சொல்றோம் கொள்ளை நோய் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இப்படி இது எப்படி என்று சொன்னால், இது பூமியில் உள்ள எங்கும், பூமியில குடியிருக்கிற எல்லாரும் மேல என்ன செய்யும்? அது ஒரு கண்ணியை போல வரும். அல்லேலூயா. ஆமென். இந்த கண்ணியை போல வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் கொள்ளை நோய், ஆமென், அது ஒரு பட்டயம் மாத்திரமல்ல, பட்டயத்துக்கு மாத்திரம் தேவன் ஒப்பிட்டு பேசவில்லை. கொள்ளை நோயை கர்த்தர் ஒரு கண்ணிக்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறார். The second thing, ஆமென், David faced a snare like experience. அதனால தான் சொல்லுகிறார், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, ஆமென், வாதை என்கிற கண்ணியிலே நான் அகப்பட்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு தேசமே இந்த கொரோனா வைரஸ் என்கிற, ஆமென், சோத்திரம், இந்த கண்ணியிலே, கண்ணுக்கு தெரியாத, ஆமென், கண்ணியிலே, ஆமென், சோத்திரம், இன்னைக்கு தேசமே அகப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஆமென், கண்ணியை போல வருகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுங்களா? ஆமென். தாவீது சொல்கிறார், கொடிய இடுக்கணியில் அகப்பட்டிருக்கிறேன், ஒரு குருவை போல நான் அகப்பட்டிருக்கிறேன். இந்த கண்ணி எப்படிப்பட்டது? ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? ஆமென். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், ஆமென், கர்த்தர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. First it's a sword, second it's a snare. அது ஒரு கண்ணி. ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர், கொடிய இடுக்கணியில் அகப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, இந்த கொள்ளை நோய் ஒரு கண்ணியை போல, ஒரு ட்ராப் போல ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறது, உலகத்துக்கு விரோதமாய் வந்திருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் கொத்து கொத்தாய் எப்படி ஒரு கண்ணியில, அவன் ஒரு வலையில ஏராளமான மீன்கள் அகப்படுகிறதோ, அதே போல ஒரு நாள்ல அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவன் இந்த வலையிலே சிக்கியிருக்கிறார்கள், இந்த கண்ணியிலே சிக்கியிருக்கிறார்கள். வாதை என்ற கண்ணியிலே, வலையிலே ஜனங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இதிலிருந்து விடுதலை பெற முடியும்? எப்படி விடுதலை பெற முடியும்? இந்த கண்ணி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது வைக்கப்படும் பொழுது அது ஒரு முகாந்தரத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். The snare is a set, ஆமென், by a hunter with a purpose. அது ஒரு நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அது மறைமுகமானது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் வருகை, என்னோட வருகைக்கு அடையாளம் என்ன? சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு என்பதாக நடக்கிற சம்பவம் என்ன?
வாதை, அழிவு கண்ணியை போல வரும். பூமியில் உள்ள இருக்கிற எல்லார் மேல கண்ணியை போல வரும், கண்ணியை போல வரும் என்று கர்த்தர் சொன்னார். It will be sudden and it will be hidden. It will be sudden and it will be hidden. அது ஆமென் சடுதியாய் வரும், அது மறைமுகமாய். இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸ், ஆமென், கண்ணியை ஒரு மிருகத்தை பிடிப்பதற்கு ஒரு வேடன் கண்ணியை வெளிரங்கமா வைக்க மாட்டான், அதை ஒளிச்சு வச்சிருப்பான். ஆமென். இன்னைக்கும் நம்முடைய தேசத்தின் மேல் தாவீது சொல்கிறார், ஐயோ கொடிய இடுக்கணில் நான் அகப்பட்டிருக்கிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறார், மரண கண்ணியை எனக்கு வைத்திருக்கிறார்கள், மரண கண்ணி எனக்கு வைத்திருக்கிறார்கள். அவன் சொல்கிறார், ஐயோ கொடிய இடுக்கணில் நான் அகப்பட்டிருக்கிறேன். ஆமென். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆமென், நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், அவரோ தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து எனக்கு உத்தரவு தருவார். அல்லேலூயா. அவருடைய என்னுடைய சத்தம் அவருடைய சமூகத்தை எட்டினது என்று தாவீது சொல்கிறான். இந்த காலவேளையில கர்த்தரை நோக்கி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, லூக்கா 21ஆம் அதிகாரம் 36, 34 வசனம், 35, 36 வசனத்திலே வாசித்தது போல நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த ஜனங்கள் குடித்து வெறித்து, ஆமென் சோத்திரம், நிர்விசாரமாய் இருந்த போது, ஆமென் சோத்திரம், சடுதியை போல, மறைமுகமான கண்ணியை போல ஜனங்கள் மேல் வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென் சோத்திரம். நிர்விசாரமாய் வாழ்ந்த நாட்கள் நமக்கு போதும். குடித்து வெறித்து ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதும். வேதம் சொல்கிறது, இந்த கண்ணிலிருந்து தப்பவும் தேவ சமூகத்துக்கு முன்பதாய் நிற்கவும் நீங்கள் ஜெபம் பண்ணுவதிலே விழித்திருந்து ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென் சோத்திரம். முதலாவது, இந்த வாதை பட்டயத்தை போல வரும், அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் இரக்கத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவது, இந்த வாதை கண்ணியை போல வரும்போது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். அது என்ன? 124ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரிகிறது, நாம் தப்பினோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை 124, ஆமென், ஆமென் சோத்திரம், 7ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வேறனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பித்து கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். சத்தம் அல்லேலூயா. ஒருவேளை இந்த வாதை கண்ணியை போல உலகம் முழுதும் வந்திருக்கலாம். ஆமென். நம்முடைய தேசத்துல வந்திருக்கிற பல மாநிலங்களை வந்திருக்கலாம். ஆமென் சோத்திரம். அந்த கண்ணியிலிருந்து, அந்த ட்ராப்ல இருந்து தப்புவதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுங்களா? ஆமென். தாவீது சொல்லுகிறான், ஆமென் சோத்திரம், பெரும் வெள்ளம் வந்தது, ஆமென் சோத்திரம், எனக்கு கண்ணியை வைத்தார்கள். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 22:6 வாசித்தது போல அவன் சொல்ல, எங்களுடைய ஆமென் கண்ணி தெரித்தது. வேறனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல நம்முடைய ஆத்துமா தப்பித்து கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். சத்தம் அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வாதை என்ற கண்ணியை நான் உடைப்பது மாத்திரமல்ல, I will not only break the trap, amen, but I will, amen, remove it, destroy it completely. Amen. கண்ணியை திறப்பது மாத்திரமல்ல என் ஆண்டவர், அதை அகற்றுவது மாத்திரமல்ல என் ஆண்டவர். அந்த கண்ணி அகற்றுவதோடு கூட அவர் வேலை முடியவில்லை. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் அந்த கண்ணி உடைக்கப்படணும், மறுபடியும் செயல்படக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு பிசாசானவன் தந்திரமாய் அநேக கண்ணிகளை விரித்திருக்கிறான். இன்னைக்கு இணையதளம் என்கிற ஒரு இன்டர்நெட்டை விரித்திருக்கிறான். அவன் சொல்ற எந்த அளவில் இல்லாத இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல அநேக வாலிபர்கள் இந்த போனோகிராஃபியிலே மாட்டியிருக்கிறாங்க. அவன் சொல்ற அநேக அந்த பாவத்திற்குள் விழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பிசாசு ஒவ்வொருடைய ஆத்துமாவை தன் பக்கமாய் இழுப்பதற்கு, அந்த ஆத்துமாவை கரைப்படுத்துவதற்கு பிசாசு பலவிதமான கண்ணியை விரித்திருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு உலகம் முழுதும் வாதை என்கிற கண்ணியிலே நாம் அகப்பட்டிருந்தா, ஆமென், நீங்கள் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய சகாயமோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. கைகள் வைத்து அல்லேலூயா. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், பலத்த துர்கம். The name of the Lord is a strong tower. Amen. It's a strong fortress. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கைகள் வைத்து அல்லேலூயா. சுகமாய் இருக்கணும். விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். ஆமென். கோட்டை நம்மை தேடி வராது, நாம் தான் கோட்டை தேடி ஓட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து வருகிறது, பிரச்சனை வருகிறதா? ஆமென், ஆமென் சோத்திரம். கர்த்தருடைய கோபம், அவருடைய கோபம் கடைசி நாட்களிலே அக்கினி போல பற்றி எரியும். அவருடைய
அண்டிக் கொள்கிறவர்கள், பாதத்தில் விழுந்து முத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நானும் இயேசு என்கிற அந்த ஆமென் பேருக்குள்ளே, இயேசு என்கிற நாமத்துக்குள்ள, அதனாலதான் சங்கீதம் 91:1 சொல்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்கியிருப்பான். சத்தம் வராம, you must dwell in the high place, you must dwell in the secret place. இனி கர்த்தருடைய நாமத்திற்குள் மறைந்திருக்கிற வாழ்க்கை. அன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு வெள்ளம் வந்தது. அவன் சொல்ற நோவாவையும் அவனோடு இருந்த 8 பேரை கர்த்தர் அந்த பேழையிலே காப்பாற்றினார். நோவாவும் அந்த 8 பேரும் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு என்கிற அந்த பேழைக்குள் போனதனாலே ஒரு பெரிய அழிவிலிருந்து தப்பினது போல இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும், யோவான் 1:17 சொல்றது, நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளைகளை மாறும்படியான அதிகாரத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த நாமத்தில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாமத்துக்குள் நீங்கள் கடந்து வாருங்கள். அந்த பேழைக்குள்ளே, ரட்சிப்பு என்ற பேழைக்குள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சுற்றி இருக்கிற கண்ணியிலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னத பாட்டு 2:14 சொல்லுகிறது, கன்மலையின் விடிப்பில் இருக்கிற தங்கியிருக்கிற என் புறாவே உன் புலம்பலான ஆமென் காதுக்கு களிப்பா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது என்று சொல்லி அந்த கன்மலையா ஆமென் சொல்ற கிறிஸ்துவே, அந்த பிளவுண்ட கன்மலை கிறிஸ்து நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த சீக்ரெட் பிளேஸ் and dwelling in the secret place, அந்த நாமத்திற்குள் இயேசு என்ற கோட்டைக்குள் மறைந்திருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய செட்டையின் நிலையிலே ஆமென் மறைந்திருக்கும் பொழுது, உண்மையை சொல்லுகிறேன், அந்த மறைந்திருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? There is not only safety, amen, but there is security. ஆண்டவர் அங்கே safe and secure. We are safe and secure in Jesus Christ. கொலோசியர் ஆமென் 3:3 சொல்லுகிறது, ஆமென் சோது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா. அடுத்தது, இந்த கொள்ளை நோயை இன்னொரு காரியத்துக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28:15 சொல்லுகிறது, பெரும் வெள்ளம் வாதையை போல புரண்டு வந்தது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, வாதை பெரும் வெள்ளத்தை போல் புரண்டு வந்தாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. First is the sword, second is the snare, and third is the scourge. ஆமென். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், பெரும் வெள்ளம். தமிழ் வேதாமத்திலே வாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:15 வாதை ஆமென் பெரும் வெள்ளத்தை போல புரண்டு வந்தாலும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். வாதை பெரும் வெள்ளத்தை போல புரண்டு வந்தாலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே கர்த்தாவே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவர் பெரும் வெள்ளத்தில் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பெரும் வெள்ளத்தில் நமக்கு அடைக்கலமா இருக்கிற தேவன் ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு இந்த வாதை பெருவெள்ளத்தை போல வருகிறது, காற்றாரை போல வருகிறது, எல்லாவற்றும் வாடிக்கொண்டு போகிறது, மனிதனை வாடிக்கொண்டு போகிறது, அவன் சோதனுடைய பொருளாதாரத்தை வாடிக்கொண்டு போகிறது, அவன் சமாதானத்தை வாடிக்கொண்டு கொண்டு போகிறது, அவன் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிற வெள்ளத்தை போல அந்த வாதை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார், ஆண்டவரே கர்த்தாவே, நீரே எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. வாதை பட்டயத்தை போல வரும்பொழுது அவருடைய இரக்கத்தை நாடுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். வாதை அல்லேலூயா ஸ்தோத்திரம் கண்ணியை போல் வரும் பொழுது அவருடைய நாமத்திற்குள் அவன் அடக்கலம் பூங்கள். ஆமென். வெள்ளத்தை போல வாதை வரும் பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவரே, பெரும் வெள்ளம் மோதும் பொழுது நீங்க எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தாவீது இந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், தாவீது இந்த தவறை செய்கிறான். தாவீது ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய், இப்படிப்பட்ட ஆமென் காரியம், இந்த வேவு பார்க்கிற ஆமென் ஸ்தோத்திரம் லக்கம் பார்க்கிற காரியம் அருவருப்பு என்று சொல்லி தாவீது சொல்லப்பட்ட போது கூட ஆமென் ஸ்தோத்திரம் 1 நாளாகமம் 21:3 யோவாவுடைய ஆலோசனையை அவன் அசட்டை பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11 ஆமென் 14 அநேகருடைய ஆலோசனையினாலே சுகம் உண்டு. There is safety in many counselors. ஆமென். When we have lot of counsels, வேதம் சொல்லுகிறது 24 நீதிமொழிகள் 24:6 ஆமென், ஆலோசனையினாலே வெற்றி உண்டாகும் என்று
என்று சொல்லி அன்னைக்கு இந்த வாதை வந்ததுக்கு காரணம் தாவீதுடைய ஆவிக்குள்ள ஒரு பெருமை ஆவி வந்தது. தாவீது எத்தனையோ தவறுகளை செய்தான். First, he had a rebellious spirit. He was so rebellious in his spirit. தன் ஆவியிலே அவனுக்குள்ளே ஒரு முரட்டாட்டம் இருந்தது. தாவீது எத்தனையோ தப்பு செய்தான். பத்சேபாவோடு கூட மாம்ச இச்சையிலே தன்னை விற்று போட்ட போது 4 பிள்ளைகளை அவன் இழந்து போனான். ஆனால் இன்னைக்கு ஆவியிலே அவனுக்கு ஒரு பெருமை வந்தது. ஆவியிலே ஒரு முரட்டாட்டம் வந்த உடனே 70,000 பேரை இழந்து போகிறான். நம்முடைய ஆவியில் ஒரு பொழுதும் பெருமை வரக்கூடாது. David was rebellious in his spirit. Second, David rejected the counsel of his people, his commander. அநேகருடைய ஆலோசனையை அவன் உதாசீனம் பண்ணினான். ஆலோசனையினால் சுகம் உண்டு. கர்த்தர் இந்த நாட்டின் நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தருவாராக. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். அதே என்னாகமம் ஆமென் 1 நாளாகமம் 21 அதிகாரம் 17 வசனத்தை 29 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் அங்கே ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். David rebelled. Amen. David rejected and David repented. தாவீது அங்க மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். தாவீது அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் செய்த பாவம் ஆண்டவரே, நான் இந்த கொடிய காரியத்தை நான் செய்தேன். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறான். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 17 வசனத்திலே தாவீது தேவனை நோக்கி, ஆமென், ஜனத்தை ஆண்டவரே என்ன செய்தார்கள்? நான் பாவம் செய்தேன், பொல்லாப்பை நடப்பித்தேன். இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க? இந்த ஆடுகள் என்ன செஞ்சாங்க? நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் பொல்லாப்பை நடப்பித்தேன் என்று சொன்னான். லேவியராகமத்தின் புத்தகம் 26 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகுவது கர்த்தர் சொன்னார், இன்னும் 7 மடங்கு ஆமென் ஸ்தோத்திரம் நான் வாதையை பெருக்குவேன் என்று கர்த்தர் சொன்னான். ஆமென். தாவீதுடைய முதலாவது காரியத்தை பார்க்கும் பொழுது he had a rebellious spirit. He rebelled against God. இரண்டாவது, he rejected the counsel of God. Amen. Counsel of his elderly people. அவன் ஆலோசனைகளை உதாசீனம் பண்ணினான். மூன்றாவது, ஆமென், praise the Lord, தாவீதுடைய இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் முன்பதாய் வைத்த போது 3 வருஷம் பஞ்சம், 3 மாசம் யுத்தம், 3 நாள் ஆமென் கொள்ளை நோய் என்று சொன்ன பொழுது அவன் தேவ சமூகத்தில் விழுந்த ஆண்டவரே, மனுஷ கைகளை விழுவதை பார்க்கிறோம், உம்முடைய கரத்தில் விழுவது நல்லது என்று சொல்லி தேவ சமூகத்தில் தாழ்த்தி தன் தவறுகளை உணர்ந்து, தன் பிள்ளைகளை உணர்ந்து, தன் குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறதை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, when David repented, தாவீது அவன் சொல்கிறான், நான் இந்த இடுக்கனை நடத்தினேன், நான் தான் இந்த பாவம் செய்தேன். அவன் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். இன்றைக்கு 2 நாளாகம் 7 அவன் 14 வசனத்தின்படி அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்களும் நானும் பாவமான வழிகளை விட்டு அவன் சோத்திரம் அவருடைய முகத்தை தேடுவோம் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் தேசத்துக்கு விஷயத்தை கர்த்தர் கொடுப்பார். வெளிப்படுத்தும் விசேஷம் 9 அதிகாரம் 20-21 பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், அவர்கள் பலவிதமான அசுத்தமான காரியத்தை செய்தார்கள், பலவிதமான விக்கிரக காரியங்களை அவர்கள் தங்களை விற்று போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்தார்கள், வேசித்தனம் செய்தார்கள், சூனியங்களை செய்தார்கள். செய்த ஆண்டவர் இதை செய்த போது அவர்கள் கர்த்தர் வாதை அனுப்பினார், ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி ஆமென் சோதரம். இந்த இவர்கள் செய்த தப்பினதின் நிமித்தமாக வாதை வந்தது, ஆனாலும் அவர்கள் என்ன செய்யல? அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பல அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 9 அதிகாரம் 20-21 சொல்லி, இந்த நாட்களில தாவீது அன்னைக்கு மனம் திரும்பினான். சொன்னா, நான் செய்த பாவம் தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் அவனுக்கு இரக்கத்தை காட்டினார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, இன்றைக்கும் நீ எங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 21:5 கர்த்தர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார். ஆமென். தேவனுடைய தூதனானவர் எருசலேம் எங்கும் சென்று கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய பட்டை நீட்டும் பொழுது கர்த்தர் சொன்னார், போதும், நிறுத்து என்று கர்த்தர் சொன்னார். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது ஆமென், when we repent in the presence of God, when we humble in the presence of God, நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? enough. தேவ தூதனை பார்த்து சொல்வார், போதும் என்று கர்த்தர் சொல்வார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. போதும். ஆமென். இந்த வாதை போதும். இன்னைக்கு நம்ம அதான் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் இந்த மரண செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நாளுக்கு நாள் இத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க.
போதும் ஆண்டவரே என்று கர்த்தர் சொல்லணும். கர்த்தர் இந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படணும். கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு ஆதரவாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தாவீது மனம் திரும்பினது மாத்திரமல்ல, the way he responded is very beautiful. A unique response. முதலாவது, David rebelled, David rejected, David repented, and David responded. ஆமென். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 22 இருந்து 26 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் செய்த தப்பை எப்படி பிராயச்சித்தத்தை நான் அதுக்கு தேடுவேன் என்று சொன்ன பொழுது, ஒரு மனிதனுடைய நிலத்தை, ஓர்னான் என்கிற ஒரு மனிதனுடைய நிலத்தை அவன் வாங்குகிறான். ஆமென். அவன் நினைச்சதா பலவந்தப்படுத்தி இந்த நிலத்தை வாங்கியிருக்கலாம், கடன் வாங்கியிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் கிரயத்தை செலுத்தி அந்த நிலத்தை வாங்கினான். எதற்கு? சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளை செலுத்துவதற்காக, ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்கு. இந்த நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம், அது யாருடைய நிலம்? ஆமென் ஸ்தோத்திரம். அந்த மனிதன் யார் என்று தெரியுங்களா? தாவீதின் ஆளுகையின் கீழ் இருந்தவன். வசனம் சொல்லுகிறது, அந்த மனிதனுடைய நிலத்திலே அந்த மனிதன் தன் 4 பிள்ளைகளோடு கூட இருந்தான். அந்த நிலத்தை உழுது கொண்டிருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனையும் உன் குடும்பத்தை பாதுகாத்தார். வசனம் சொல்லுகிறது, தாவீது அவனை தேடி போன போது அந்த மனுஷன் சொல்லுகிறான், தாவீதே என் ராஜாவே என் ஆண்டவரே என்று சொல்லி. இன்றைக்கும் தேவனுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த நிலத்தை அவன் கொடுத்தான். இன்னைக்கு பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் பலிபீடங்கள் குதிக்கப்பட்டு இன்னைக்கு ஜனங்கள் தங்களை கர்த்தர் ஆராதிக்கிற வேளையில நிச்சயமாய் பலிபீடங்கள், ஜெபம் என்கிற பலிபீடம், குடும்ப ஜெபம் என்ற பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களில நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற வேளையில சர்வாங்க தகன பலியா நிச்சயமாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் அன்றைக்கு தாவீது 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவங்கள், கர்த்தர் அந்த கொலை நோய் கொடிய இடுக்கன் வந்தது உண்மைதான். ஆனால் பலிபீடம் அங்கே கட்டப்பட்ட போது அந்த கொடிய இடுக்கனின் மத்தியில தாவீது பலிபீடத்தை கட்டினான். இன்னைக்கு ஜெபம் என்கிற பலிபீடம் கட்டப்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு வானத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய அனுக்கிரகத்தை அனுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Repentance is very costly. நான் செஞ்ச தப்புக்கு நானே பரிகாரத்தை செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் பலிபீடத்தை கட்டினான். கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். See the response of God. ஆண்டவர் உடனடி கர்த்தருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஆமென். 1 நாளாகமம் 21:15 போதும் என்று கர்த்தர் சொன்னார். No more. Enough. போதும் என்று சொல்வது வேற, இனிமேல் வாதை வருவதில்லை என்று சொல்வது வேற. உடனே தேவ தூதன் தம்முடைய பட்டயத்தை உரையிலே போட்டான். இன்னைக்கு 2 காரியம் நடக்கணும். ஆண்டவர் போதும் சொன்னா மாத்திரம் பார்த்தாரு. ஆண்டவர் இந்த வாதையை பார்த்து பட்டயத்தை உரையில போடு. இல்லையா? பட்டயத்தை கர்த்தர் பார்த்து சொல்லு, உரையில போடு என்று சொல்லணும். ஆமென். போதும் சங்காரம் போதும் என்றால் மாத்திரம் பார்த்தாரு. ஆண்டவர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஆண்டவர் இதுவரையிலும் நாங்கள் பார்த்த வாதையை, தேடின வாதையை, இனி நாங்கள் தேடியும் அனுபவித்த வாதையை நாங்கள் தேடியும் காணாமல் இருக்க அந்த பட்டயத்தை தெய்வ தூதனானவன் உரையிலே போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலிபீடம் தேவை. தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் வீடுகள் தோறும் இன்னைக்கு பலிபீடமாய் மாறி இருக்கிறது. ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. நடந்த what was the response of God? See the restoration. அவன் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்ட ஆரம்பித்தார். திறப்புகள் அடைக்கப்பட்டது. நடந்தது என்ன தெரியுங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எந்த இடத்துல பலிபீடத்தை கட்டினானோ, எந்த இடத்துல சர்வாங்க தகன பலியை செலுத்தினானோ, தாவீது சொல்கிறார், இங்கே ஆலயம் கட்டப்படும். இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார். There is unexpected intervention of God. இத்தனை தீமை, அதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், great distress, great mercy. ஆண்டவருடைய இரக்கம் என்ன செய்யும்? போதும் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்து மாத்திரமல்ல, பட்டயத்தை உரையில நோ மோர், இனி இல்ல என்கிற காரியம் மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கம், வாதை மத்தியிலே தேவனுடைய இரக்கம் என்ன செய்யும் தெரியுங்களா? கர்த்தர் இந்த உலகத்துக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை, சபைகளுக்கு குறித்த வைத்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். இத்தனை தீமையிலும் ஒரு நன்மை வந்தது. அது என்ன நன்மை? என் நிலம், அவன் வாதை மத்தியிலே தாவீது ஒரு நிலத்தை வாங்கினான், பலிபீடத்தை கட்டினான். பிற்காலத்திலே அது தேவனை ஆராதிக்கிற ஆலயமாய் மாறினது. இந்த தீமைக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத ஒரு திட்டம், ஒரு எழுப்புதல் தேசத்தில் வரப்போகிறது. தேவ ஆளுகை வரப்போகிறது. ஏசாயா 65:16-17 கர்த்தர் சொன்னார், இனி இடுக்கனை நான் நினைக்க மாட்டேன், இடுக்கனை நான் மறக்கிறேன்.
இனி புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினவர்களை நினைக்காதீங்க, பூர்வமானதை யோசிக்காதீங்க, புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். 1 நாளாகமம் 21:22 நீங்கள் நேரம் எடுத்து வாசிங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். The rebel, amen. David and this, amen, rebel. David who rebelled against God. Amen. David who rebelled against God. David who rejected the counsel of his elders. Amen. David who repented. David who relied upon the mercy of God. David who responded in a unique manner. And God's response is no more and the divinity in midst of distress. ஒரு தெய்வீகம் இடுக்கணில் வெளிப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வாதை பட்டயத்தை போல காணப்படுகிறதா? வாதை கண்ணி போல காணப்படுகிறதா? வாதை பெருவெள்ளத்தை போல காணப்படுகிறதா? ஆமென். பட்டயம் வரும் பொழுது இரக்கம் உண்டு, கண்ணி வரும் பொழுது கர்த்தருடைய நாமம் உண்டு. வெள்ளம் போல வாதை வந்தால் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்ணை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக தேவனை நாங்கள் உண்மை பெயர்த்துக்கிறோம். ஓராபா ஷாந்தர் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தர் சொல்கிற வார்த்தை, I will no more remember the distress. இனி நிந்தை நினைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, புதிய காரியத்தை செய்கிறேன். ஒருவேளை ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில் நடக்கிற சமூகமா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே அது எங்களுக்கு அனுபவமாய் மாற்றித்தாங்க. ஆண்டவரே, எல்லாம் இருக்கிற இடங்களிலே கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரக்கத்துக்காய் கைகளை உயர்த்தி அவருடைய ஏராளமான இரக்கம் உண்டு, ஏராளமான இரக்கம் உண்டு. கர்த்தருக்கு சொல்லும் தூதனை பார்த்து அவன் போதும் என்று சொல்லணும். தூதனை பார்த்து சொல்லணும், போதும் இந்த வாதை இந்த பட்டயத்தை அவன் உரையிலே போடு என்று கர்த்தர் சொல்லணும். தெய்வீக திட்டங்கள் இந்த நெருக்கத்தின் மத்தியிலே தெய்வீக வெளிப்படணும். தேவனுடைய ஆலோசனை, தெய்வீக ஏற்பாடுகள் வெளிப்படணும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இப்பொழுது பலிபீடத்தை செப்பனிடுகிறோம், எங்கள் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தூபமாய் ஜெபமா தூபங்கள், ஆண்டவரே ஜெபங்கள் தூபமாய் நறுமணமாய் உங்களுடைய சமூகத்தில் எட்டும் பொழுது வானங்கள் திறக்கப்படும். ஆண்டவரே, பராத்திருந்து எங்களுக்கு நிச்சயமாய் ஒத்தாசை வரும். காரணம், எங்களுடைய ஒத்தாசையமோ எங்களுடைய சகாயமோ வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. இந்த காலவெளியில் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. ரபா ஷந்தரா பௌதரபா. ஏசாயா 60:18 கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி கட்டுவீராக. ஆண்டவரே, திறப்புகள் அடைக்கப்படட்டும், அது பாலான ஸ்தலங்கள் இடிப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, முந்தி இருந்தது போல கர்த்தர் அதை ஸ்தாபிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஓ ரபா ஷந்தராதுனா, உங்களுடைய கரத்தில் ஏராளமான இரக்கம் உண்டு, உங்களுடைய கரத்தில் பாதுகாப்பு உண்டு. இன்னைக்கு விசுவாசப்படும் ஒவ்வொருவருடையும் ஆண்டவரை போஷிக்கிற, பாதுகாக்கிற, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வழி நடத்துகிற கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த அதுக்காகப்படி ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நீ பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் தாவீதை போல எங்களை தாழ்த்தி எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு ஆதரவாக இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.